to சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள்ஸே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா தொக்கா வதங்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீளமாக நறுக்குனா நல்லா வதங்கும், அதுக்காக இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். தொக்குக்கும் நல்லா இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 3 தக்காளி இதோட சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா தொக்கா வதங்கிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவசரத்துக்கு வேறு எந்த காய்கறியுமே இல்லைன்னா இது செய்யலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.